ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாம்பார். இதுக்கு வேண்டிய சாமான்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுக்கோங்க. கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில் உப்பு போட்டு தண்ணியில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்ச அப்புறம் காஞ்ச மிளகா போடுங்க. காஞ்ச மிளகாயை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயமும் கறிவேப்பிலையும் போடுங்க. பெருங்காயம் வந்து பருப்பு வாய்வுன்றதுனால பெருங்காயம் போட்டிங்கனாக்கா வாய்வு எடுத்துடும். கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின அப்புறம் அந்த பொரியிறதெல்லாம் நின்ன அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை இதை கொட்டுங்க. இதை கொட்டிட்டு இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்குங்க. கண்ணாடி பதத்துக்கு வதக்கின அப்புறம் கத்திரிக்காயை கழுவி போட்டுடுங்க. கத்திரிக்காய் தண்ணியில் போடலன்னாக்கா கருப்பாக போயிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட சொல்கிறது. நல்லா வதக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கின அப்புறம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுங்க. மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. நம்ம வீட்டு குழம்பு தூள் இருக்கும், அதை போடுங்க. அதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடின அப்புறம் கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்த அப்புறம் பருப்பில் வந்து தோரம்பருப்பில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், பூண்டு போட்டு வேக வச்சுருங்க. பூண்டு, பெருங்காயம்லாம் வந்து பருப்பு வாய்வுன்றதுனால நம்ம போடுறது. வாய் உடம்புக்காரங்களுக்கு ஒத்துக்காது. அதையும் வந்து அந்த கத்திரிக்காய் கூடயே ஊற்றிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்த அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, இறக்கக்குள்ள சாம்பார் பொடி போட்டுட்டு நான் எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன். உங்களுக்கு புளி வேணுனாலும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. எலுமிச்சம்பழமும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டா இது கொத்தமல்லியை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் போட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.